100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 12/3/2026 வியாழக்கிழமை இன்று இரவுக்குள் உங்களுடைய கிரக நிலை, கிரக மாற்றம், கிரக பெயர்ச்சியை பொறுத்து பெண்களால் நடக்கப் போகும் 2 பிரச்சனை, நடக்கப் போகும் 2 சம்பவம், என்ன நடக்கப் போகின்றது, எதை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு தெளிவாக பார்க்க போகிறோம். நீங்கள் எந்த தேதியில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, உங்களுக்கு இன்றைய தினத்தில் என்ன நடக்கப் போகின்றது அப்படின்றத தெரிந்து கொள்வதற்கு ஒரு வார காலம் முன்னாடி நடந்த கிரக பெயர்ச்சியும் ஒரு வார காலம் பின்னாடி நடக்கப் போகின்ற கிரக பெயர்ச்சியும் மிக மிக முக்கியம். அந்த வகையில் மார்ச் 11ஆம் தேதி குரு பகவான் மிதுன ராசியில் வக்ர நிவர்த்தி அடைந்து நேராக செல்கின்றார். மார்ச் 15ஆம் தேதி சூரிய பகவான் மீனம் ராசிக்குள் நுழைகின்றார். மார்ச் 21ஆம் தேதி புதன் பகவான் கும்பம் ராசியில் வக்ர நிவர்த்தி அடைகின்றார். மார்ச் 26ஆம் தேதி சுக்கிர பகவான் மேஷம் ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். இந்த கிரக மாற்ற கிரக பெயர்ச்சி காரணமாக 12/3/2026 வியாழக்கிழமையான இன்று மீனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு எதிர்பாராத பல சம்பவங்கள் நடக்கப் போகின்றது. தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக கொடிகட்டி பறக்க போகிறீங்க. யாராலும் அசைக்க முடியாத நிலைக்கு உயர போகிறீங்க. இதுவரைக்கும் தடைபட்டு கொண்டிருந்த காரியங்கள் எல்லாம் சிறப்பாக இன்றைய தினத்தில் நடந்து முடிய போகின்றது. கடன் தொல்லைகள் எல்லாம் முற்றிலுமாக விலகுவதற்கான ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு உங்களுடைய வீட்டு கதவை தட்டப்போகின்றது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கப் போகின்றது. வண்டி வாகனங்கள் வாங்குவது, ஆடை ஆபரணங்கள் வாங்குவது தொடர்பான விஷயங்களில் சிறப்பான பலன்கள் இன்று கிடைக்கப் போகின்றது. பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான விஷயங்களில், வம்பு வழக்குகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கப் போகின்றது. எதிரிகளே இல்லை அப்படின்ற ஒரு நிலையை பார்க்க போகிறீங்க. நீங்கள் வச்சது தான் சட்டம், நீங்கள் சொன்னது தான் நடக்கும் அப்படின்ற ஒரு நிலை வேலை செய்கிற இடத்துலையும் குடும்பத்திலையும் உருவாக போகின்றது. குறிப்பாக வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கான பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரப்போகின்றது. இப்படி பல நல்ல சம்பவங்கள் நடந்தாலும் பெண்கள் விஷயத்தில் சில தேவையில்லாத பிரச்சனைகளை நிச்சயம் சந்திக்க வேண்டி இருக்கும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நண்பர்கள் வகையில் இருக்கக்கூடிய பெண்கள்கிட்டையும் குடும்ப உறவினர் வகையில் இருக்கக்கூடிய பெண்கள் கிட்டையும் கவனமாக இருக்க வேண்டும். தேவையற்ற பேச்சுகளையும் தேவையற்ற செயல்களையும் அவங்கக்கிட்ட செய்வதை இன்று நீங்கள் தவிர்த்து விட்டீர்கள் என்றால் பிரச்சனைகளில் இருந்து தப்பித்து கொள்ளலாம். அப்படி இல்லைனா 100% பிரச்சனை உங்களுக்கு வரும் அப்படின்றது உறுதி. அதுபோக இந்த பிரச்சனையை தவிர்த்து வேறு எந்த பிரச்சனையும் இல்லாமல் செல்வ செழிப்பான சுகபோக ஒரு வாழ்க்கையை இன்று உங்களால் அமைத்து கொள்ள முடியும்.